நம்ம கிராமத்துல இப்ப எல்லா இடத்துலயும் நல்லா பஞ்சம் புடிச்சு ஆட்டுது. இதுக்கு மேலையும் நம்ம இந்த கிராமத்துல இருக்கிறது நல்லது இல்ல. நாம சீக்கிரமாவே வேற கிராமத்துக்கு வேலைக்கு போகணும். இல்லனா இங்கேயே இருந்து பட்டினியோட நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வேலை தேடி வேற கிராமத்துக்கு போறான். அப்படி போறப்போ ஒரு அழகான பசுமையான கிராமத்துக்கும் போறான். அங்க அவனுக்கு தங்கறதுக்கு எந்த இடமும் இல்ல, அவனுக்கு வேலையும் கிடைக்கல. கடைசியா அவன் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெரிய விவசாயியான நல்லையாவை சந்திக்கிறான். ஐயா, நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வாரேன். எங்க கிராமத்துல பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. அங்க ஒரு துளி மழை கூட பெய்யல. விவசாயிகளோட வயலெல்லாம் வறண்டு போச்சு. மக்கள் எல்லாரும் தண்ணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் என்னோட கிராமத்தை விட்டு வந்துட்டேன். இங்க எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். அட, உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி தெரியுதே. சரி, என்கிட்ட ஒரு வேலை இருக்கு. ஆனா அதை உன்னால செய்ய முடியுமா அப்படின்றதான் தெரியல. ஐயா, கவலையே வேண்டாம். நீங்க எந்த வேலைனாலும் கொடுங்க. நான் அந்த வேலைக்காக என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து அதை நேர்மையோடு செய்றேன். சரி, நல்லா கேட்டுக்கோ ராமையா. என்கிட்ட 50 பசு மாடுகளும் 50 எருமை மாடுகளும் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சாணத்தை எடுக்கணும். அது போக காலையிலும் சாயங்காலமும் அது எல்லாத்துக்கும் தண்ணியும் தீவனமும் வைக்கணும். இந்த வேலைக்கு உனக்கு மாசம் 200 ரூபாய் சம்பளமும் கிடைக்கும். தினமும் 2 வேளை உணவும் கிடைக்கும். இந்த வேலையை செய்றியா? 50 பசுக்களையும் எருமை மாடுகளையும் சமாளிக்கிறது அவ்வளவு சாதாரண வேலை இல்ல. ஆனா என்ன பண்றது, இப்ப எனக்கு இதை விட்டா வேற வாய்ப்பு இல்ல. கூடவே 2 வேளை சாப்பாடும் கிடைக்குது. சரிங்க ஐயா, எனக்கு சம்மதம். கூடவே நான் அந்த கோஷாலையில தங்கிக்கலாமா? ஏன்னா இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. அதனால எனக்கு தங்கறதுக்கு இடமும் இல்லைங்கய்யா. சரி ராமையா, நீ கோஷாலையிலேயே தங்கிக்கிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ராமையா அங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். தினமும் காலையில சீக்கிரமாவே எழுந்து எல்லா மாடுகளுக்கும் தண்ணீரும் தீவனமும் கொடுப்பான். அவனோட வேலைய அவன் ரொம்ப நேர்மையா செஞ்சுட்டு வந்தான். அப்படி இருக்கிறதுனால ராமையாவை நல்லையா ரொம்ப பாராட்டவும் செய்யறாரு. ஒரு நாள் நல்லையா அவனை கூப்பிட்டு இப்படி சொல்றாரு. ராமையா, எனக்கு உன்னோட வேலை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ ரொம்பவே நேர்மையோட எல்லா வேலைகளையும் செய்யற. நீ நல்லபடியா இந்த பசுக்களையும் எருமை மாடுகளையும் பாத்துக்கிட்டதுனால அதுல இருந்து கிடைக்கிற பாலோட தரமும் அதிகரிச்சிருக்கு. இன்னையில இருந்து நான் உன்னோட சம்பளத்தையும் கூட்டி தர்றதா முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்படியே ராமையா அவனோட வேலையை ரொம்ப பொறுப்போடவே தினந்தோறும் செஞ்சுட்டு வரான். அதனால அவன் கொஞ்சம் பணமும் சேமிச்சு வச்சு அவன் தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடையும் கட்டி முடிக்கிறான். இவ்வளவு நாளா அந்த மாட்டு தொழுவத்துல கொசுக்கடியிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம். நம்ம மேல அந்த சாணத்தோட வாசனை கூட இன்னும் போகல. எப்படியோ ஒரு வழியா இப்போ நம்மளோட சொந்த வீட்டுல நிம்மதியா இனிமே தூங்க போறோம். அப்படி ஒரு நாள் அவன் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியில இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அதனால அவன் அந்த பயத்தோடயே அன்னைக்கு இரவு தூங்குறான். மறுநாள் காலையில அவனோட பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்கிறத பார்க்கறான். அட சோட்டு, உனக்கு என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி ரொம்ப சோகமா இருக்கிற? என்னோட வீட்டுல நான் இவ்வளவு நாளா சேமிச்சு வச்சிருந்த பணத்தையும் மற்ற பொருட்களையும் யாரோ ஒரு திருடன் நேத்து இரவுல வந்து திருடிட்டு போயிட்டான். நம்ம ஊருக்குள்ள இந்த திருடன் ரொம்ப நாளா திரியிறான். அவனை யாராலையுமே பிடிக்க முடியல. இப்ப என்னோட பணம் எல்லாம் போச்சு. நான் என்ன செய்வேன்? அப்படி சோட்டு சொல்றத கேட்ட ராமையா பயந்து போய் நல்லையாவை பார்க்க போறான். ஐயா, இப்ப நம்ம கிராமத்துல திருட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் கூட கொஞ்சம் பணம் சேமிச்சு அதை வீட்டுல வச்சிருக்கேன். ஆனா அந்த பணம் திருட்டு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் பகல்ல முழுவதும் வேலை செஞ்சுட்டு இரவுல மட்டும்தான் வீட்டுக்கு தூங்க போறேன். அதனாலேயே அந்த பணம் திருட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆமா ராமையா, நீ சொல்றது சரிதான். இப்ப எல்லாம் அடிக்கடி கிராமத்துல திருட்டு கதைகள் வந்துகிட்டே இருக்கு. நாள் முழுவதும் உன்னோட வீட்டுல யாருமே இல்லாம காலியாக இருக்கு. அதனால திருட்டு நடக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த நேரத்துல உன்னோட பணத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இந்த கிராமத்துல ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அது நம்ம ஜமீன்தாரோட வீடுதான். ஜமீன்தாரின் வீடா? ஆமா ராமையா, இந்த கிராமத்தோட ஜமீன்தார் ரொம்பவும் நேர்மையும் கருணையும் உள்ளவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட வீட்டுல நிறைய காவல்காரங்களும் இருக்காங்க. அதனால அங்க திருட்டு நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. நீ உன்னோட பணத்தை அவகிட்ட கொடுத்து வைக்கலாம். சரிங்க ஐயா, நான் இன்னைக்கே ஜமீன்தாரிடம் போய் என்னுடைய பிரச்சனைய சொல்லி பணத்தையும் கொடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் ராமையா அவன் சேமிச்சு வச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஜமீன்தார பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறான். ஏய் நில்லு, என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லு. ஐயா, நான் ஜமீன்தார் ஐயாவை பார்க்கணும். நான் கொஞ்சம் பணம் சேமிச்சு வச்சிருக்கேன். அதை அவர்கிட்ட கொடுத்து வைக்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். சரி, நீ உள்ள போகலாம். ஐயா,
நான் இதே கிராமத்துல ஒரு கோஷாலையில வேலை பார்க்கறேன். அது மூலமா நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு வச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு. இப்ப நம்ம கிராமத்துல திருட்டு தொல்லை ரொம்ப அதிகமாவே இருக்கிறதுனால இந்த பணத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு உங்களோட உதவி வேணும். நான் உங்களோட நேர்மை பத்தி மக்கள் கிட்ட நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் என்னோட பணத்தை உங்ககிட்ட கொஞ்ச நாள் கொடுத்து வைக்கலாம்னு வந்தேன். ஆமா ராமையா, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். உன்னோட பணம் என்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நீ அத பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். ஐயா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல ராமையா. நீ நல்லையாவோட ஆளு. நிச்சயம் நீ நேர்மையானவனா தான் இருப்ப. அதனாலேயே நான் உன்னை நம்புறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப எனக்கு திருடர்கள் பத்தின பயமே இல்ல. என்னோட பணம் இப்போ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கு. அட, நன்றி எல்லாம் எதுக்குப்பா? உன்னோட பணத்தை என்கிட்ட கொடுத்து வச்சதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இந்த பணத்தை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் ராமையா அந்த ஜமீன்தார் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். இப்படியே நாட்களும் வருஷங்களும் கடந்து போகுது. ஒரு நாள் ராமையா இப்படி நினைக்கிறான். நம்ம இந்த கிராமத்துக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு. நாமளும் எவ்வளவு நாள் தான் இப்படியே கூலி வேலை பார்க்கறது? நமக்குன்னு சொந்தமா நிலம் வாங்கி அதுல விவசாயம் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் பணமும் இருக்கு. கூடவே ஜமீன்தார் கிட்ட கொடுத்த நம்மளோட பணத்தையும் சேர்த்து நிச்சயமா நம்மளால நிலம் வாங்கி விவசாயம் பண்ண முடியும். இன்னைக்கே ஜமீன்தார் கிட்ட போய் என்னோட பணத்தை கேக்குறேன். அப்படி யோசிச்சுட்டு ராமையா ஜமீன்தாரை பார்க்க போறான். ஐயா, நான் உங்ககிட்ட கொடுத்த 10,000 ரூபாய் எனக்கு இப்ப வேணும். நான் அதை வச்சு ஒரு நிலம் வாங்கி அதுல விவசாயம் பண்ணலாம்னு நினைக்கேன். அட, என்னப்பா சொல்ற? நீ யாருன்னு கூட எனக்கு அடையாளமே தெரியலையே. உன்னோட பேரு என்ன? ஐயா, நான் தான் ராமையா. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 10,000 ரூபாய் பாதுகாப்பா இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? என்னப்பா இப்படி சொல்ற? என்கிட்ட எத்தனையோ பேர் வர்றாங்க பணம் கொடுக்கறதுக்கு. எல்லாரையுமே நான் ஞாபகத்துல வச்சிருக்க முடியுமா? அது சரி, நீ என்கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆவணங்கள் இருக்கா? யார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எப்ப பணம் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே என்கிட்ட விவரங்கள் இருக்கு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய நேர்மையை பார்த்துதான் நான் உங்ககிட்ட பணம் பாதுகாப்பா இருக்கும்னு கொடுத்தேன். இப்ப நீங்களே இப்படி பேசுறீங்களே. தயவு செஞ்சு என்னோட பணத்தை எனக்கு திரும்ப கொடுங்க. ஆமா ராமையா, நான் நேர்மையானவன் தான். அதனாலதான் உன்கிட்ட ஆவணங்களை கேட்கிறேன். யாருக்கிட்டயாவது பணத்தை கொடுக்கும் போது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? நீ யாருக்கிட்டனாலும் கேட்டு பாரு. ஐயா, நான் உங்க கால்ல கூட விழுறேன். தயவு செஞ்சு என்னோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. நானே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை சேமிச்சு வச்சிருந்தேன். என்கிட்ட இப்படி அநியாயமா ஏமாத்தாதீங்க. என்னோட நேர்மையையும் எளிமையையும் பயன்படுத்தி பொய்யான கதையை சொல்லி என்ன ஏமாத்த பார்க்கிறியா? இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் தன்னுடைய அடியாட்களை கூப்பிட்டு ராமையாவை அடிக்க சொல்றாரு. அடிங்க, அவனை நல்லா அடிங்க. அவன் நல்லா மயக்கமாகற வரைக்கும் அவனை விடாதீங்க. 2 காசுக்காக என்னோட நேர்மையை பத்தி கேள்வி கேட்கிறானா? அவனை விடாதீங்க. ராமையா வாங்கின அடியால அவனால சரியா வேலைக்கு கூட போக முடியல. 2 நாள் வேலைக்கு வராதத பார்த்துட்டு நல்லையா அவனை தேடி அவனோட வீட்டுக்கே வந்துட்டாரு. ராமையா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு 2 நாளா வேலைக்கு வரல? உனக்கு ஏதும் உடம்பு சரியில்லையா? இல்லன்னா வேற ஏதாவது பிரச்சனையா? ஐயா, நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்லப்பா, உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது. உனக்கு என்ன ஆச்சு? என்னங்க ஐயா சொல்றது? அந்த ஜமீன்தார் கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பணத்தை பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தேன். அதை வாங்குறதுக்கு இன்னைக்கு அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அவர் ரொம்ப பேராசையோட என்னை ஏமாத்திட்டாரு. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அவர் பணத்தை என்கிட்ட கொடுக்கல. அதுக்கு பதிலா அவரோட ஆட்களை வைத்து என்னை அடிக்க வச்சாரு. என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி அனுப்பிட்டாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். நான் அந்த ஜமீன்தாரை பத்தி நல்ல விதமா தான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா அவரு இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்வாருன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் அவரோட செல்வமும் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதா? என்னை மன்னிச்சிடு ராமையா. நான் தான் உன்னை ஜமீன்தார் கிட்ட போக சொன்னேன். எல்லா தவறும் என்னோடதுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க எனக்கு நல்லதுதான் செஞ்சீங்க. ஆனா இது அந்த ஜமீன்தாரோட பேராசைதான். ஆனா இப்ப என்னோட பணம் அவகிட்ட இருந்து திரும்ப வரும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. கவலைப்படாத ராமையா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. எப்படியாவது உன்னோட பணத்தை திரும்ப கொண்டு வந்துட முடியும். சரிங்கய்யா. கடவுளே, இந்த யோசனைப்படி என்னோட பணம் எனக்கு திரும்ப கிடைக்கணும். நல்லையா ராமையாவை கூப்பிட்டுட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு போறாரு. அட நல்லையா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? இந்த ஏழையோட வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்?
ஜமீன்தார் ஐயா, என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்கு. நான் ஒரு வணிக சமாச்சாரமா வெளிநாடு போக போறேன். அதனால அந்த பணத்தை என்னோட வீட்டுல வச்சிருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. இந்த கிராமத்திலேயே பாதுகாப்பான இடமும் அதே நேரத்துல ரொம்ப நேர்மையான மனிதரும் நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்து வைக்கலாம்னு வந்தேன். என்னோட வணிக வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நான் அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இந்த கிராமத்துல உங்களை தவிர நான் வேற யாரையும் நம்புறதா இல்ல. அட அதுல என்ன சந்தேகம்? உங்களோட பணம் இங்க ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். நீங்க உங்க தொழில் விஷயத்தை பாருங்க. நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் நான் இந்த பணத்தை பத்திரமா பாத்துக்கிறேன். அந்த நேரம் பார்த்து அங்க ராமையா வர்றான். அத பார்த்த ஜமீன்தார் இப்படி யோசிக்கிறாரு. இந்த தடவை எனக்கு ஒரு பெரிய தொகை கிடைச்சிருக்கு. இப்ப போய் நம்ம பழைய பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த பணம் எனக்கு கிடைக்காமல் போயிடும். அடடே ராமையா, நீயா? அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சு. எனக்கு இப்போ ரொம்ப நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு. நான் அன்னைக்கு அந்த பணத்தை பத்தி மறந்தே போயிட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடந்துருச்சு. என்னோட வேலைக்காரங்களும் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. நான் அவங்கள வேலையில இருந்து தூக்கிட்டேன். இந்த உன்னோட பணத்தை வாங்கிக்கோ. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்படின்னு சொல்லிட்டு ராமையா அவனோட பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் நல்லையாவும் அவன் கொண்டு வந்த பணப்பைய அந்த ஜமீன்தார்ட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவங்க போன பிறகு ஜமீன்தார் நல்லையா கொண்டு வந்த பணப்பைய திறந்து பாக்குறப்போ அதுல பணமே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு செங்கல் தான் இருந்தது. இத பார்த்து ஜமீன்தார் நல்லா ஏமாந்து போயிட்டாரு. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்னோட பணத்தை நீங்க எப்படியோ பாதுகாப்பா என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்ல ராமையா, எப்பவுமே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் நம்மளை விட்டு போகாது. ஒருவேளை அப்படி யாராவது அந்த பணத்தை நம்ம கிட்ட இருந்து திருடணும்னு நினைச்சா அவங்களுக்கு கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சும். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.